தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மு.க. என். ரவி, தற்போதைய முதல்வர், தமிழக முதல்வன் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் பேசுகின்றேன். திராவிட முன்னேற்ற கட்சி அங்கங்கே இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை வைத்திருப்பதை நான் பார்த்தேன். மீண்டும் சொல்கின்றேன், நான் தமிழக முதல்வன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்றேன். அங்கங்கே வைத்திருக்கும் பேனர்கள் பிறந்தநாள், என் மகனின் பிறந்தநாள் வாழ்த்து, அங்கே முதலில் என் மகன் சிரித்தபடியும் பிறகு என்னுடைய படமும் வைத்திருக்கிறார்கள். வாழ்த்து பேனரே வைக்க வேண்டாம் என்பது என் பணிவான வேண்டுகோள். இருந்தாலும் அதிலே என் தந்தையின் படம் மறைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் கலைஞர் வழியில் வந்தவன் நான், அவருடைய பிள்ளை, இவர் பேரப்பிள்ளை. எனது தந்தையினுடைய ஆசி இன்று வரையில் இருப்பதால் தான் நான் கட்சியிலே மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பேராதரவு உங்களுடன் கலைஞருடைய வழியில் வந்தவன் என்றதால் கலைஞரின் பிறப்பு என்பதனால் எனக்கு இந்த பதவி வழங்கப்பட்டு இந்த ஆட்சி பொறுப்பிலே நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் தலைவர், நமக்கெல்லாம் தலைவர், நமது தமிழக குடும்ப சொத்து டாக்டர் ஐயா அவர்கள் கலைஞர் புகைப்படம் மறைக்கப்பட்டு என் பிள்ளை என்னையும் மட்டுமே சித்தரித்து பேனர்களை ஒட்டுவதை தயவு கூர்ந்து நிறுத்திவிடுங்கள். இது என் பணிவான வேண்டுகோள். அடுத்து, வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், கட்சி கவுன்சிலராக இருந்தாலும் சரி, வட்ட செயலாளர், மாநில செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு எந்த வகையிலாவது இடையூறு செய்யும் வகையிலே சொத்து அபகரிப்பு, நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, காவல்துறையிலே பிரட்டுவது, இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடியவர் எவராக இருந்தாலும் சரி உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்பதை நான் வன்மையாக கண்டித்து உங்களிடம் கூறுகின்றேன். எனவே தயவு கூர்ந்து பொதுமக்களில் இனிமேல் யாரெல்லாம் பொது சேவையில் ஈடுபட்டு மக்களுக்கு நல்வழியில் நல்ல பயன்களை செய்து வருகிறார்களோ, தொண்டாற்றுகிறார்களோ, அவர்கள்தான் கட்சியில் இணைக்கப்படுவார்கள், பொறுப்பு வழங்கப்படும். பணம் படைத்தவன், ஜாதி வெறியன், பெரிய உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு எல்லாம் திராவிட முன்னேற்ற கட்சியில் இனிமேல் இல்லை. இதுவரையிலும் இல்லை, இனிமேலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றேன். எனவே நான் தமிழக முதல்வன் என்ற முறையிலே இதை உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கின்றேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்களை செல்வது, அங்கே 10 கோடிக்கு மேல் 20 கோடிக்கு மேல் சொத்து யாராவது விற்பனை செய்தால் அதை மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் இவர்களுக்கு தெரியப்படுத்தி தான் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அது வதந்தியாக கூட இருக்கலாம், அதை பற்றி கூறவில்லை. அப்படிப்பட்ட செயல்கள் என் கவனத்திற்கு வரும் பட்சத்தில் உங்களுடைய அடிப்படை உறுப்பினர் நிச்சயம் பறிக்கப்படும் என்பதை நான் இப்போது ஊர்ஜிதமாக சொல்கின்றேன். எனவே பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய நமது கட்சி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைவரும் அன்பாகவும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது டாக்டர் ஐயாவினுடைய அறிவுரைப்படியே நான் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கின்றேன். நான் முதல்வன் என்ற முறையிலே இதை உரையாடி கொண்டிருக்கின்றேன். தமிழக முதல்வர் அவர்களே, நான் பேசியது தவறு இருந்தால் என்னை மன்னியுங்கள். நன்றி, வணக்கம்.